கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு என்று மகிமை உண்டாவதாக. ஏசப்பா உங்கள் நாமத்தில் என்னும் அற்புதங்கள் நடக்குது, தேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. இந்த வல்லமைகள் குறைந்து போகவில்லை, தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. அப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, தேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் தாழும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. தலைப்பு, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. தலைப்பு, ஆதியாகமம் 24வது அதிகாரம். ஆண்டவரே 43 50 வரை. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 50. இதோ நான் தண்ணீர் துறவிலே நிற்கிறேன், தண்ணீர் கொள்ள வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் எனக்கு குடிக்க தரவென்று கேட்கும்போது, நீ குடி என்றும் உன் ஒட்டங்களுக்கு ஒன்று வார்ப்பேன் என்றும் சொல்லு பெண்ணே, கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நிமித்த சரியாக வேண்டும் என்றார். அபிரகாமுடைய ஊழியக்காரர் இந்த விண்ணப்பத்தை வைக்கிறதை பார்க்குறோம். நீ குடி என்றும் உன் ஒட்டங்களுக்கு முண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லு பெண்ணே, கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நிமித்த சரியாக வேண்டும் என்றார். இதை என் இதயத்திலே சொல்லி முடிக்குமுள்ளே, இதோ ரெபெக்காள் தன் குடத்தை தோல் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்து துறவிலே இறங்கி போய் தண்ணீர் கொண்டாள். அப்போது நான் எனக்கு குடிக்க வேண்டும் சொன்னான். அபிரகாம் ஊழியக்காரன் இதயத்தில் சொல்லி கொண்டு கமானாரிக்கரபாக்கியா சொல்லி கொண்டு இருக்கும்போதே, இதை இதயத்தில் சொல்லி முடிக்கும்போதே, இதோ ரெபெக்காள் குடத்தை தோல் மேல் அழைத்து கொண்டு புறப்பட்டு வந்து துறவில் இறங்கி போய் தண்ணீர் கொண்டாள். அப்போது நான் அது எனக்கு குடிக்க தர வேண்டும் என்றான். அவன் அபிரகாம் ஊழியக்காரன் இதயத்தில் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவள் குடத்தை எடுத்து கொண்டு வந்தாள். அவள் என்ன ஊழியக்காரர் சொன்னாரோ அதை உறுதிப்படுத்தி பார்க்க முடிகிறது. அது அவள் சீக்கிரமாய் தன் தோல் மேல் இருக்கிற குடத்தை இறக்கி, குடியும் உடைய ஒட்டங்களுக்கு வார்ப்பேன் என்றான். ஊழியக்காரர் சொந்த பிரகாரம் நீர் குடியும் ஒட்டங்கள் வார்ப்பேன். அவள் இதயத்தில் ஊழியக்காரன் நினைத்த வார்த்தையை அங்கே உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நீ குடி என்றும் பார்ப்பேன் சொல்லி இதயத்தை என்ன நிலப்பட்டு வைத்தாரோ அதை அங்கே உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவத்தனமே, இங்கே உத்தரம் அவர் சீக்கிரமாக தன் தோல் மேல் இருந்த இறக்கி, குடியும் உடைய ஒட்டங்களுக்கு வார்ப்பேன் என்றார். நான் குடித்தேன், ஒட்டங்களுக்கு பார்த்தேன். வயிற்று சீசர் பயல் அப்புறம் ஊழியக்காரர் சொன்னதுக்கு ரெபெக்காள் என்ற அனுகூலமாக இருந்தாள். சொன்னபடி அவன் வாஞ்சிக்கிறபடி, ஊழியக்காரர் தாகமாக இருக்கிறபடி அவன் வாஞ்சை நிறைவேற்றுகிறதை
பார்க்க முடியும். ஷாபா ஷாமானாதிக்கிற பற்றியா ஆண்டவரே தரம். அப்போது நீ யாருடைய மகள், நீ யாருடைய அப்போதைய மகள் என்று அவளை கேட்டேன். அதற்கு அவள், நான் மில்காள் நாகோருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்றாள். அப்போது அவளுக்கு காதணியையும் அவர் கைகளிலே கடங்களை போட்டு அவரோடு அப்புறம் ஊழியக்காரர் பேசுகிற உடனே யாருடைய மகள் என்று கேட்கும்போது அவளை கேட்டேன். அதுக்கு அவள், நான் மில்காள் நாகோருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்றாள். அப்போது அவளுக்கு காதணியும் அவள் கையில் கேடங்களையும் போட்டு மைட்டிலான் போட்டு தலை குனிந்து கத்தரி. யாருக்கிட்ட? பல்லோசனையுடைய அந்த ஊழிக்காரன் தலை குனிந்து தேவனுடைய சமூகத்தில் தலை குனிந்து தன்னை தாழ்த்தி மைட்டிலான் குனிந்து, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமார்த்தி அவர் குமாரனுக்கு கொள்ளையினை நேர் வழியாக நடத்தி வந்த என் எஜமானாகிய அவன் தேவனாகிய கர்த்தரை சொல்லிதான். எப்படி? அந்த அபிரகாம் ஊழியக்காரருடைய மகனுக்கு அந்த பெண் கொள்கை நேர் வழியாக நடத்தி வந்தான். எப்படி நேர் வழியாக நடத்துறதுக்கு அவன் சோத்திரம் பண்ணுகிறான். அருமையானது அவருடைய நேர் வழி. இன்றைக்கி அநேக குடும்பங்களில் திருமண காரியங்களில் நேர் வழியாய் நடக்கிறத பார்க்கவே முடியாது. ஒரு வழியில் 10% கூட பார்க்க முடியாது. 90% மாம்ச பிரகாரங்க தான். பணப்பலம், ஆள் பலம், அழகு பலம் அதான் நடக்கிறது. ஆனால் அங்கே வேட்டை பார்க்கும்போது ஆண்டு சொல்கிறார், நீ தரம் தலை குனிந்து கத்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமான சகோதரன் குமார்த்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர் வழியாக நடத்தி வந்த எஜமான அபிரகாம் கத்தரை சோதித்தான். நேர் வழியாக நடத்துகிறேன் என்றால் அந்த அபிரகாமுடைய மகனுடைய திருமண காரியத்தில் தேவன் நேர் வழியை நடத்தலாம். நேர் வழி. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் உலகம் முழுவதும் திருமணம் நடக்கிறது. ஆனால் நேர் வழியாக நடத்துறதை அதிகம் பார்க்க முடியாது. ஒரு சிலர் இருக்கலாம். மேக்சிமம் பணத்துக்காக, அந்தஸ்துக்காக, இல்லை அழகுக்காகத்தான் இன்றைக்கி நடக்கிறது. அப்படி தான் திருமணம் நடக்கிறது. ஆனால் அவருடைய ஒரு மகனுக்கு நேர் வழியாக நடத்தினார் தெய்வம். நேர் வழி. உலகத்தில் எத்தனை வழிகளுக்கு அந்த வழி அல்ல, நேர் வழியாக நடத்தினார் தேவன். அவன் உடனே பலோத்தின் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறான், துதிக்கிறான், சோத்தரிக்கிறான். என்னை நேர் வழியாக நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி. அதே போல் இந்த நிகழ்ச்சியை 7 கட்டத்தில் இருக்க வரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் குடும்பங்களிலேயும் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ நேர் வழியாக நடத்தணும், வேறு வழியாக நடத்தக்கூடாது. நேர் வழியாக நடந்தால் அந்த மணமகனும் மகன்களும் 100 மடங்களில் 1000 மடங்களில் கோரிக்கிற ஆசீர்வாதமாக இருப்பார்கள். எந்த இடலும் வராது, பிரச்சனையும் வராது, வில்லங்கும் வராது. இன்றைக்கி அநேக குடும்பங்களில் திருமணம் நடந்து போராட்டம். காரணம் ஏன் என்றால் அவர் திருமணத்தை கற்ற நேர் வழியாக நடத்தல, சுயமாக நடந்தது. இல்லாவிட்டால் ஒரு பெண்ணு ஒரு மகனை விரும்பலாம், இல்லை மகன் ஒரு மகளை விரும்பலாம். இது தேவன் நேர் வழியாக நடத்துனதல்ல. ஆனால் அப்படி என்றால் அவங்களே டிசைட் பண்ணி அவங்களே செய்துவிட்டு கடைசி போராட்ட பிரச்சனையில் வரும்போது வழி விலகி போகிற பார்க்குறோம். ஆனால் அபிரகாமுடைய மகன் ஈசாக்கை நேர் வழியாக நடத்தினார். திருமணம் கர்த்தரே நடத்தணும். அதுதான் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று வைத்து பார்க்குறோம். இந்த காரியம் கர்த்தரால் இன்னைக்கு அநேக வீடுகளில் திருமணம்
இந்த காரியம் கர்த்தரால் வரல. அதனால்தான் நிறைய வில்லங்கம், வில்லங்கத்துக்கு மேல் வில்லங்கம். காரணம்னா சுயத்தின்படி செய்கிறாங்க, தேவ சித்தத்தின்படி செய்யல. பத்திரிகைகள் மறுபடியும் பத்திரிகையில் இந்த காரியம் கத்தாது, அது பொய் தான் போடுறாங்க. இந்த காரியம் கத்தரால் வந்தன்னு பத்திரிகை போடுறாங்க. ஆனால் வசனத்தின் பிரகாரம் யாரும் நடக்கிறது இல்லை. அதனால தான் நிறைய வில்லங்கம். மைத்தி சீசத் மைத்தி மேலாடு வில்லங்கம் ஒரு காரணம். அந்த ஒரு மணமகனாக இருக்கலாம், மணமகளாக இருக்கலாம், இல்லாவிட்டால் மணமகன் குடும்பத்தாக இருக்கலாம். அவங்க தான் வில்லங்கத்துக்கு காரணம். அவங்க கர்த்தருக்குள் இருந்தால் இந்த வில்லங்கம் வராது. கர்த்தருக்குள் இல்லாதனால அந்த வில்லங்கம் வருது. வில்லங்கம் வருவாங்க. என்ன நடக்க பார்க்கும்போது அங்கே இப்போதும் அது தலைக்கு அத்தரை பணித்து கொண்டு என் எஜமானுடைய சகோதரர் குமார் கொள்ள என்னை நேர் வழியாக நடத்தி வந்த என் எஜமான ஆபிரகாமின் தேவனாய் கர்த்தருக்கு சோதரிக்கிறது. எத்தனையோ மணமகள் 51 அதிசய பராக்காஜத்தில் திருமணத்துக்காக பல ஆயிரம் லட்சக்கணக்கில் வந்திருக்காங்க. ஏன்னா அந்த ஊழியம் 40 வருஷமாக நடக்குது. இருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து திருமணம் செய்தவர்கள்லாம் எல்லாம் அபிரகாமி ஆசிரியத்தை போல, ஈசாக்கு ஆசிரியத்தை போல இன்றும் இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாதபடி சுயமாய் மணமகனை தேடினவர்கள் மணமகன் தேடிகள் என்ன வாழ முடியலை, பிரிந்து போகிறாங்க. இடலுக்கு காரணம் தேவனுடைய வசனத்து கேள்வி, வசனம் கட்டு போடுறாங்க. இந்த காரியம் கற்று அந்த வசனத்துக்கு அவங்க வாழ்க்கையில் எந்த சம்பந்தம் இல்லாதபடி இருக்கிறாங்க. அதனால தான் போராட்டத்துக்கு மேல் போராட்டம், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம், கண்ணீருக்கு மேல் கண்ணீர், துன்பத்துக்கு மேல் துன்பம், துயரத்துக்கு மேல் துயரம் வந்து கொண்டே இருக்குது. காரணம் இந்த காரியம் கர்த்தர் வந்தது வசனத்தின் பிரகாரம் நடக்கலை. அருமையான ஜீவன் அப்படி இருக்காதபடி நிகழ்ச்சி 7 கட்ட வரும். திருமண காரியங்கள் வரும்போது இந்த காரியம் கர்த்தரால் வந்ததென்று உறுதிப்படுத்தப்படுமே தவிர சுயமாக வந்தது, பணத்துக்காக வந்தது, இந்த நிலத்துக்காக வந்தது, அழகுக்காக வந்தது, அந்தஸ்துக்காக வந்தது இருக்கக்கூடாது. இருந்தால் நிச்சயமாக போராட்டம் வரும். இதை சால்வ் பண்ணவே முடியாது. கடைசியில் பிரிவினை வர பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடாது. தேவன் என்ன சொல்கிறாரோ அதைப்படி நீங்கள் செய்வீர்கள்னா அது உங்களுக்கு என்றுமே ஆசீர்வாதம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை எடுக்க முடியாது. தேவனுடைய வார்த்தைகள் கீழ்ப்படியாதபடி சுயமாக நீங்கள் தேடிக்கொள்வீர்கள்னால் அது என்ன கண்ணியாக தான் இருக்கும், கண்ணியாக இருக்கும். அந்த கண்ணிக்கு அகப்படாதபடி ஒரு மனிதன் ஒரு மகன் ஒரு மகளை அவன் சுயமாக விரும்பாதபடி ஒரு மகனை செய்வாங்க. இயேசு என்ன சொன்னாரோ அப்படி செய்வீங்களா? வேத வசனம் கீழ்ப்படிந்து திருமண காரியத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்துவீர்களா அது என்றுமே ஆசீர்வாதம். இதுதான் இந்த காரியம் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும். சுயமாக செய்யக்கூடாது. சுயமாக செய்தால் அது கண்ணீராக தான் இருக்கும். அநேக குடும்பங்களில் திருமணம் நடந்துருக்கு. கர்த்தருக்கு கீழ்ப்படுத்தி மணமகளை கர்த்தர் ஆய்ச்சி இன்றும் என்றும் ஆசீர்வாதமாக இருக்காங்க. அது ஒரு குறைவும் கிடையாது, நிறைவாக இருக்கு என்பதை திட்டமாக உங்களுக்கு சொல்ல முடியும். இப்பொழுதும் நீங்களும் என் எஜமானுக்கு தாயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனது உள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்போ நான் வலது புறத்தை ஆகிலும் இடது புறத்தை ஆகிலும் நோக்கி போவேன் என்றார். என்றால் அப்போ என்ன சொல்கிறான் ஊழியக்காரன் என்றால், நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை தெரியப்படுத்துங்க என்று சொல்லுகிறான். தெரியப்படுத்தி இப்போதும் நீங்களும் என் எஜமானுக்கு தாயையும் உண்மையும் உறவுகளாய் நடக்க மனைவிலானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லாவிட்டாலும் அதை எனக்கு சொல்லுங்கள். அப்போது நான் வலது புறத்தை ஆகிலும் இடது புறத்தை ஆகிலும் நோக்கி போவேன். டிமாண்ட் பண்ணலை, நீங்கள் சொல்லுங்கள், தேவன் சொன்னதை சொல்லுங்கள், அது பிறகு நடக்கிறது.
உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா என்பதை சொல்லுங்கள், இல்லைன்னா சொல்லுங்க, அதன்படி நான் போகிறேன் என்று அங்கே ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, நம்ம இயேசு என்றுமே உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கி அநேகர்களுக்கு திருமண காரியத்தை பார்த்தா என்றால் எவ்வளோ ஆசீர்வாதம் இருந்தாலும் அவங்க நிறைய கர்த்தருக்கு பிரியமில்லாத பணத்தை கேட்குறாங்க, பொருளை கேட்குறாங்க, ஆசையை கேட்குறாங்க. இது ஆண்டவர் சித்தப்படி அல்ல. பெண் வீட்டார் எவ்வளோ கொடுக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் நம்ம டிமாண்ட் பண்ணி வாங்கவே கூடாது. ஏன்னா இந்த தினம் நம்முடையதா, இல்லை நாளை தினம் நம்முடையதா, இந்த மாதம் நம்முடையதா, இந்த வருஷம் நம்முடையதா. அவர் கொடுத்த நாட்கள்லாம் கிருபியாகவும் ஈவாகவும் கொடுத்த நாட்கள். அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இங்கே அப்போது லாபானும் பெத்துவேலும் பெருத்தருமாக இந்த காரியம் கத்தால் வந்தது. உங்கள் வீட்டில் உள்ள தீர்மானம் இந்த காரியம் கத்தால் வந்ததா, இல்லை மனிதனால் வந்ததா, இல்லை மனுஷியால் வந்ததா, இல்லை உங்கள் மகனால் வந்ததா, இல்லை உங்கள் மகளால் வந்ததா, இல்லை உறவினால் வந்ததுங்களா, பெருந்தமிழ் வந்ததா, இல்லை புரோக்கர் மூலம் வந்ததா என்று சிந்தித்து பாருங்கள். பார்த்தா பார்க்கணும். அப்படி தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தபடினால்தான் இந்த காரியம் கத்தரால் அப்போ கத்தரால் வந்தால் பிரச்சனை வருமா? வராது. மாம்சத்தை வந்தால் பிரச்சனை வரும், புரோக்கரால் வந்தால் பிரச்சனை வரும், உறவினால் வந்தால் பிரச்சனை வரும், பாஸ்டர் மூலம் வந்தாலும் பிரச்சனை வரும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவர் சித்தாட்டு வந்தால் எந்த பிரச்சனையும் வராது. எப்படி ஈசாக்கு ரெபேக்காளுக்கு திருமணம் நடந்தது, எங்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தானே இருந்தாங்க. அதே போல நாமும் இந்த அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து இருப்பவனால் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. தைரியமாக சொல்லாமல் மணமகன் சொல்லலாம், ஐயா இங்கே திருமணம் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இல்லை அந்த மகள் சொல்லலாம், இந்த காரியம் கர்த்தர். அப்போ அவங்க அசைக்கப்படுவதில்லை. தாவிதார் சொல்றார், நான் தேவனை வலது பாசத்தில் வைத்திருக்கிறேன், இப்போ நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ மணமகன் சொல்லலாம், தேவனை நான் வலது பாசத்தில் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. மணமகன் சொல்லலாம், நான் தேவன் வருஷத்தை அசைக்கவில்லை. தேவனை வலது பாசத்தில் வச்சிருந்தா அவங்க உலக பிரகாரமாக எதையுமே செய்ய மாட்டாங்க. உலகத்தில் உள்ளதும் கடந்து போயிடும். ஆனால் இயேசு நேற்று இன்றும் மாறாதவர். கபாஷமனாதிகரபாஷம்பரபசையா. இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு முடிக்கு வாங்க. வீட்டில் திருமணம் நடந்திருக்கலாம், இல்லை இனி நடக்க போகலாம். எதுவேல் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. என் மகனுக்கு இந்த காட்டுறது, மகளுக்கு இந்த இது பணத்துக்காக வந்ததில்ல, இல்லை ஆசைக்காக வந்ததில்லை, அழகுக்காக வந்ததில்லை, படிப்புக்காக வந்ததில்லை, பிறகு பெருச வேலைக்காக வந்ததில்லை. எல்லாம் இந்த காரியம் அவங்க என்றைக்குமே எப்படிங்கன்னா தெளித்தோங்கி வளர்வார்கள். தெளித்தோங்கி வளர்வார்கள் என்றால் தெளித்தோங்கி வருவார்கள். அங்கே வறட்சி இருக்காது, சமாதான குறைவு இருக்காது, சந்தோஷ குறைவு இருக்காது. பேரின்ப நதி பாயும், நதி பாயும். அதுதான் கர்த்தரால் ஏற்பட்ட திருமணம். இதான் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இதை நீங்கள் நினைக்கணும். நம்ம எத்தனையோ வருஷம் செபிக்கிறீங்க, ஆலயங்களுக்கு வரீங்க, அபிஷேகம் பெற்றிருக்கீங்க, அந்நிய பாஷை பெற்றிருக்கீங்க, வரங்கள் பெற்றீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் சாட்சி இருக்கா? திருமண காரியத்தில் உங்கள் மகன் சாட்சியாக இருக்கிறாரா? உங்கள் மகள் சாட்சியாக இருக்கிறதா? இல்லை உங்கள் குடும்பம் சாட்சியாக இருக்கிறதா? இருக்கிறதா? சாட்சி தான் முக்கியம். மைட்டி ஜீசஸ் மைட்டி லார்டு. அப்படி இருந்தால் நிச்சயமாக இந்த திருமணம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தால் அது அசைக்கப்படுமா? கண்ணீர் வருமா? கவலை வருமா? துன்பம் வருமா? துயரம் வருமா? வராது. பணத்துக்காக வந்தால் கண்ணீர் வரும், கலக்கம் வரும், இல்லை துன்பம் வரும், துயரம் வரும், பிரிவு வரும். காரணம் அது கர்த்தர் நினைக்கல, மனிதன் நினைத்தது, பணத்துக்காக நினைத்தது, ஆட்சிக்காக நினைத்தது. அதே சமயத்தில்
அழகுக்காக நினைத்தது, படிப்புக்காக நினைத்தது, பெரிய வேலைக்காக நினைத்தது, அது துன்பம் தான் வரும். அப்படி எத்தனையோ குடும்பத்தை நான் பார்க்குறேன். ஏன்றால் இதில் திருமணம் ஆன பிறகு பேரண்ட்ஸு வருவாங்க, ஐயா இது என் மகள் விரும்பி செய்தது, இதை என் மகன் விரும்பி செய்தது, இன்றைக்கி எங்கள் போராட்டம், அவமானம், நிந்தை, நாங்கள் தூங்க முடியல, சாப்பிட முடியல, ஆரோக்கியம் இருக்கவில்லை, என்றைக்குமே பிரச்சனை என்று சொல்லி வேதனையோடு அழுகரை பார்க்க முடிகிறது. அருமையான தேவைச்சனவை இந்த ஒரு முடிவுக்கு வாங்க. என்ன முடிவுக்கு? இயேசு என்ன சொன்னாரோ இந்த காரியம் கத்தாது. அவருடைய ஊழியக்காரன், அது ஊழியக்காரன் சொன்னால் அவன் இறைத்த பிரகாரம் இறைவைக்காலும் அங்கே வந்தாள். அவன் இறைச்சல் வரும், தண்ணி குடிக்க கொடுத்தாள், ஒற்றர்கள் வார்த்தாள். அதுக்கு பிறகுதான் நீ யாருடைய மகள், யாருடைய மகன், யாருடைய மகள், அப்பா யார், அப்பா யார் என்று ஊழியக்காரன் விசாரிக்கிறான். அந்த இறைச்சி நினைத்ததை நிறைவேற்றினார். அருமையான தேவைச்சனமே, இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரணும். அப்போது நீங்கள் எஜமானுக்கு தாயையும் உண்மையும் உறவுகளாய் நடக்கும் மனதாய்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றாலும் அதை எனக்கு சொல்லுங்கள். அப்போது நான் வலதுபுறத்தாகிலும் இடதுபுறத்தாகிலும் நான் நோக்கி போகிறேன். அவரோட சமூகத்தை கேட்குறான், மாய்ச்சி சீசன் மாய்ச்செல்லாம் கேட்குறான். சம்மதம் இன்னைக்கு என்றால் சம்மதம். தீ மை காட் ஜீசஸ் மை லார்ட். அப்போது லாபனும் தெரிந்தும் கிடைத்தரமாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் தலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதுதான் தேவனுடைய வார்த்தை. அருமையான தேவச்சனமை. இப்போது நான் ஜெபிக்க போகிறேன். 10:35 என் வாயை உலா திறப்பேன், உலக தோட்டம் முதல் அதே போல வழி கட்டுவேன் என்று தீர்க்கதரிசி உரை கொண்டு நடந்தது. ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய உடைய ஊழியக்காரருக்கு ரகசியத்தில் அற்புதம் நடக்குது, ஆச்சரியம் நடக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலும் அற்புதம், ஒவ்வொரு வீட்டிலும் ஆச்சரியம். எந்த கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படாமல் இருக்கோ அந்த கதவுலாம் திறக்கிறார். 3 மாதத்துக்குள்ள உலகத்தில் ஒரு மாற்றம் வரும் என்று பார்ப்பீங்க. எந்த மாற்றம் எண்ணி பொறுத்து பார்த்துக்கிடுங்க. தேவன் சொன்னது உண்மை, அது உறுதிப்படுத்தப்படும், நிறைவேறும். மிகவும் தூதன் இதை சொன்னான். உங்களுக்கு தெரியாத ரகசியம் இல்லை, எல்லாம் தெரியும். எந்த வியாதி யாருக்கு இருந்தாலும் இயேசுவின் நாமத்து போகுது. எந்த கட்டு இருந்தாலும் இயேசு இருக்குது. ஒரு வாலிப பிள்ளைக்கு திருமணம் நடக்கலைன்ட்டு வீட்டார் கவலைப்படுறாங்க. பெரிய தூதன் அந்த வீட்டுக்கு வந்து திருமணத்தை நடத்தி தருகிறான். 3 மாதத்துக்குள்ளே அவளுக்கு திருமணம் நடக்கும். ஒரு வாலிப மகளுக்கு திருமணம் நடக்காதபடி அந்த திருமணத்தை நடக்கிறான். ஒரு குடும்பம் திருமணத்துக்காக ஒரு இடத்துலேருந்து ஒரு போகிறாங்க. அது நடக்குமா நடக்காது? நடக்கும். எந்த கஷ்டம் யாருக்கு இருக்கிறதோ, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டு வீட்டில் இருக்கிறாங்க, மனநிலை பாதிப்பு இல்லை, அற்புதம் நடக்குமா? மனநிலை வந்து அசுத்தாவினால் வந்தது. நீங்கள் ஜெபிக்கும் போது மனநிலை விடுகிறது. அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட அசுத்தாவி பெரிய போகக்கூடிய கடைகிறோம். ஒரு வாலிப மகன் ஒரு மகளை விரும்புகிறார். இது தேவ சித்தம் இல்லை. தேவ சித்தம் இல்லாமல் விரும்பினால் அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது, கண்ணீராக இருக்கும். ஒரு ஓட்டை பாத்திரத்தை வீட்டில் வச்சுக்கிட்டு ஆசீர்வதியும் கர்த்தாவே, ஆசீர்வதியும் கர்த்தாவே, ஆசீர்வதியும் ஜெபிக்கிறாங்க. ஆனால் பார்த்த ஓட்டை, ஏன்னா மனம் திரும்பாத குடும்பம், அதனால் அவங்க ஜெபம் கேட்கப்படலை. ஜெபம் கட்டி மனம் திரும்பினா உங்கள் வீட்டில் இருக்க ஓட்டை பாத்திரம் வெளியே போயிடும். அப்போ நல்ல பாத்திரம் வரும். அப்போ உனக்கு எல்லா நன்மை வரும். விளக்கை கொளுத்தி வச்சுட்டு நீயே விளக்கை அணைத்தால் அந்த விளக்கு எரியுமா? உன் பாவம் வந்து நீ கொளுத்தி வச்ச விளக்கை அணைக்கிறது. நீ மனம் திரும்பிட்டால் அந்த பாவம் விட்டுக்கு வராது, அந்த விளக்கு எரியும். உலர்ந்த எலும்பை தேவன் உயிரிழச்சுக்கிறார். இந்த வருஷத்தில் என்ன நடக்க போகுது யாருக்கு தெரியுமா? தெரியாது. கொஞ்சம் பொறுத்துட்டு பாருங்கள், எல்லாம் நடக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது, வேறு விதமாக நடக்கும். ஒரு அற்புதம் கர்த்தர் அற்புதம். பழைய பேப்பர் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. ஒவ்வொரு வீட்டையும் பழைய பேப்பர் அது இருக்கக்கூடாது.
பழைய பேப்பர் இருந்தால் ஒரு ஆசீர்வாதம். அது இந்த பழைய பேப்பர் கழித்து எடுத்து விட்டு புதிய பேப்பர் ஒட்டுங்க. என்ற கிறிஸ்துவுக்கு வரும்போது பழையவர்கள் வழிந்தன, எல்லாம் புதிய வழி தப்பி போன ஆடுகள் எல்லாம் நான் பிடிப்பேன், ரட்சிப்பேன், அற்புதம் செய்வேன். ஆனாலும் மலநீரில் பாதிக்கப்பட்டவருக்கு அற்புதம் செய்திருக்கிறேன். எந்த கஷ்டம் இருக்கோ அது போயிடும் நிச்சயமாக. ஒரே ஒரு நம்பிக்கை தீர்ப்பாகாது. அடுத்த மாதம் என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும்? இந்த வருஷம் என்ன நடக்குன்னு தெரியும்? பொறுத்து எல்லாம் உலகத்திலே தேவன் சொன்ன ஒரு வார்த்தையும் நிறைவேறும். நிறைவேறிட்டு இனி காலங்கள் கடந்தாலும் நேரங்கள் கடந்தாலும் தேவனுடைய வார்த்தை அழியாது. அதை யாரும் அழிக்கவும் முடியாது. நான் சொன்ன வார்த்தை நிறைவேறிட்டு. இந்த நாள் ஒரு அற்புதமான நாள், ஆச்சரியமான நாள். மன்னிக்க முடியாத பாவத்தை செய்துவிட்டு நான் பாவம் செய்யலைங்கிறாங்க. அந்த பாவத்தின் சம்பளம் வரணும். யார் பாவம் செய்கிறார்களோ பாவத்தின் சம்பளம் வரணும். பாவம் செய்யக்கூடிய ஆத்மா சாகும். திரும்பி இச்சையானது கற்பந்தத்தை பாவத்தை பிறப்பிக்கும், அறத்தை பிறப்பிக்கும். இனி பாவம் செய்யாதீர்கள், பலன் திரும்புங்கள். பாவம் செய்தால் உனக்கு உன் பாவம் வாசற்படியில் படுத்து கிடைக்கும், நன்மை வரக்கூடாது. நான் இன்று உனக்கு சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுத்தி நடப்பாயினால் எந்த பாவம் இருந்தாலும் அதை அறிக்கை செய்துவிட்டுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் தாழ்வு அடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து இறக்கப்படுவான். அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுது, இன்று என்ன நடக்க போகுது தெரியும். கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து பாருங்கள், எல்லாமே நடக்கும். எல்லாமே காலங்கள் மாறும், நேரங்கள் மாறும், உலகமே மாறும், உலக மக்களும் மாறுவார்கள். அந்த மாற்றம் உலகத்தை வருகிறது. அதை நீங்கள் பார்ப்பீங்க. இது தேவனுடைய வார்த்தை நிறைவேறித்து. அது ஒரு எழுத்தோ ஒரு வார்த்தையோ தேவனுடைய வார்த்தை நிறைவேறாமல் இருக்காது. கர்த்தர் உங்களுக்கு இதை சொன்னார். எல்லோருக்கும் சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும், விடுதலை வேண்டும். காரணம் நீங்கள் தானே. நீங்கள் சாத்தானுக்கு அடிமைப்பட்டுட்டு சாத்தான் சொன்ன செய்யுங்கள்லாம் சமாதானம் வருமா, சந்தோஷம் வருமா? ஆத்மா கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க. இயேசு சொன்ன செய்யலா எல்லா ஆசீர்வாதமும் அற்புதம். புதிய நான் தூதுகளை பல நிகழ்ச்சி பார்க்கறதுக்கு அனுப்புகிறேன். ஒரு விளக்கை உங்கள் வீட்டில் கொளுத்தி வைக்கிறேன். விளக்கை அணைக்க மாட்டேன். என்னை அசதியாக இருக்காதுங்க, சமாதானமாக இருங்க, சந்தோஷமாக. கூட கண்களை திறந்த போல அநேக குடுகிற கண்களை திறக்க போகிறான். எவ்வளோ காதுகளை திறந்த போல அநேக செவிட காது திறக்கிறான். அநேக மரித்தகளை உயிரெழுப்ப போகிறான். ஒரு சப்பானி வீட்டில் இருக்கிறான். அவன் எழுந்து நடப்பானா? அழுது நடப்பான், நிச்சயமாக நடப்பான். அழுதே தீருவான். அழுது விட்டார். ஒரு பழி வாங்கல் எனக்கு ஒரே நான் பதிவு செய்வேன். 3 பேர் வீட்டில் இருக்காங்க. அற்புதம் அற்புதம். இந்த ஊழியத்துக்காக செவிங்க. உங்களை அற்புதம் செய்தால் மனப்பூர்வமாக ஊழியத்துக்கு காணிக்கை அனுப்பி வைங்க. கர்த்தர் உங்களை ஆசிர்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுடைய வங்கி விலாசம் எஸ் தங்கசாமி, பேங்க் ஆஃப் பரோடா, அம்பத்தூர் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 05330100023359. IFSC கோட் BAR 0AMBATT. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி. தொலைபேசி எண் 26574550, 26574551. செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.